ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு முன்னானவைகள். பிலிப்பியர் 3:13 சொல்கிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. தீர்மானங்கள் புத்தாண்டுக்கு மட்டுமல்ல, அவை ஒவ்வொரு மாதத்திற்கும், ஒவ்வொரு வாரத்திற்கும், ஒவ்வொரு நாளுக்கும் உரியவைகளாகும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து புதிய தீர்மானங்களை எடுக்க வேண்டும். நமது வாழ்க்கை பாதையில் நாம் தீர்மானங்களை எடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட அவற்றை நிறைவேற்றுவது முக்கியமானதாக இருக்கிறது. 2 வகையான தீர்மானங்கள் உண்டு. ஒன்று நம்மை விட்டு விலக வேண்டியவை, அடுத்தது நம்மிடம் சேர்த்து கொள்ள வேண்டியவை. சில காரியங்களை நாம் மறந்துவிட வேண்டியது இருக்கிறது. சில காரியங்களை நினைத்து தேவனை துதிக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவேதான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பின்னானவைகளை மறந்துவிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எவைகளை மறப்பது? மற்றவர்கள் மேல் வைத்திருக்கிற கசப்புக்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும். மன்னியாத சுபாவத்தை கொண்டிருக்கக்கூடாது. அவர்கள் தீமையாய் பேசினார்களே, இந்த குடும்பத்தார் எனக்கு துரோகம் செய்தார்களே என்று எண்ணிக்கொண்டிருப்போமானால் நம்மால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாது. சோதோம் கொமோராவை விட்டு வெளியே வந்த பின்பு அதை திரும்பி பார்க்கக்கூடாது என்பது தேவனின் கட்டளை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்ட பின்பு கானானை நோக்கி பார்க்காமல் மீண்டும் எகிப்தையே நினைத்து கொண்டிருந்ததினால் அவர்களில் பெரும்பாலும் அழிக்கப்பட்டார்கள். யோசேப்பு திருமணமான பின்பு அதற்கு முன்புள்ள பழைய வாழ்க்கையின் துயரங்களை நினைத்து கொண்டே இருக்கவில்லை. என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று அவர் சொல்லுகிறதை பாருங்கள். ஆதியாகமம் 41:51. பழங்கால வேதனைகளையே எண்ணி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் புது குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷங்களை எப்படி அனுபவிப்பது? ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். 45ஆம் சங்கீதம் 10-11 வசனங்கள். தாவீதுடைய குழந்தை சுகவீனமாய் இருந்தபோது 7 நாட்கள் அதற்காக உபவாசம் பண்ணி ஜெபித்தார். ஆனால் அந்த குழந்தையோ மரித்து போய்விட்டது. தாவீது அதை குறித்து தொடர்ந்து அழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கவில்லை. ஆனால் தேவ சித்தம் வேறு விதமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவர் முகத்தை கழுவி சவரம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டார். தனக்கு உணவு கொடுக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, மறக்கவும் தெரிய வேண்டும், நினைக்கவும் தெரிய வேண்டும். எவற்றை நினைவு கூற வேண்டும்? கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நினைவு கூற வேண்டும். 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். வேதத்தை நினைவு கூற வேண்டும். 119ஆம் சங்கீதம் 153ஆம் வசனம். இரட்சகராகிய தேவனை நினைவு கூற வேண்டும். 106ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். இன்றைய நினைவிற்கு 1ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 10, 11 மற்றும் 12ஆம் சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 1-20ஆம் வசனம் முடியே. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பின்னானவைகளை மறக்கும், முன்னானவைகளை நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.